வறுமை நாளில் ஒரு மனிதரை கூப்பிட்டு அல்லாஹு தஆலா அவனுடைய அமல்களை எல்லாம் எடுத்து காட்டப்படும். அவனுடைய அமல்கள் எல்லாம் எடுத்து காட்டும் பொழுது அவனுடைய ஃபரதான அமல்களை எடுத்து எல்லாம் அல்லாஹ் பார்ப்பான். இப்போ ஃபரதான அமல்களை பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த மனிதனிடத்திலே நிறைய குறைபாடுகள் இருக்கும். ஃபரதனுடைய அமல்கள் செய்த நிறைவேற்றுவதிலே நிறைய குறைபாடுகள் இருக்கும். உடனே அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால், மலக்குகளை கூப்பிட்டு, என்னுடைய அடியான் ஃபரதான அமல்களை இவ்வளவு செஞ்சிருக்கான், ஆனால் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லாத்துலேயும் குறைபாடுகள் இருக்கின்றது. அதனால இவனுடைய அமல்களில் உண்டான நஃபிலான அமல்களை எடுத்து வாருங்கள். இவனுடைய அமல்களில் நஃபிலான அமல்களை எடுத்து வாருங்கள். இந்த நஃபிலான அமல்களை கொண்டு இந்த ஃபரதான அமல்கள் உண்டான ஓட்டை எல்லாத்தையும் அடைச்சு அல்லாஹு தஆலா இவனுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரதுக்கு பிறகு சுன்னத்து 2 ரக்காத் தொழுவாங்க, அதற்கு பிறகு நஃபில் 2 ரக்காத் தொழுகிறாங்க. நாம் என்ன நினச்சிக்கணும், இந்த எக்ஸ்ட்ராவாக நாம் தொழுகிறது ஏதோ அல்லாஹுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா காணிக்க செலுத்துகிற மாதிரி நாம் நினச்சிக்குவோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அல்லாஹுக்காக வேண்டி நாம் எதுவும் எக்ஸ்ட்ரா செய்யலை. அல்லாஹிற்காக வேண்டி நாம் செய்த குறைகள் ஏதாவது சரியான ஃபரதுகளில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை சரி செய்வதற்கு உண்டான விஷயங்கள் தான். நம்ம இன்னைக்கு ஏதாவது ஃபரது தொழுகும் பொழுது ஏதாவது குறை இல்லாமல் இருக்கும்னு சொல்ல முடியுமா? தக்பீர் கட்டின உடனே தானே எல்லா சிந்தனையும் நமக்கு வரும். வீட்டில் என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்கன்றதுலேருந்து, போன தடவை வாங்கினதில் என்னென்ன மறந்தோம் அப்படின்றதுலேருந்து, வீட்டில் என்னென்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்றதுலேருந்து, இப்போ நமக்கு நோம்புல இஃப்தாரில் நம்ம என்னென்ன விட்டோம், அதை மாதிரி தொழுதுட்டு எப்படி போய் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், என்னென்ன டீ குடிக்க மறந்துட்டோமோ, பால் எல்லா விஷயங்களும் தக்பீர் கட்டணும்னு தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ இது மாதிரி விஷயங்களை நாம் எப்படி சரி கட்டுவது என்று சொன்னால், நம்மளுடைய நஃபிலான வணக்கங்களை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எல்லா விதமான ஓட்டைகளையும் அடைத்து நமக்கு அந்த ஃபரதுகளை பரிபூர்ணமாக ஆக்குகிறார். அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றான். இந்த ரமதானுடைய மாதத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை எப்படி அடைக்கிறது? நாம் என்ன பாவங்கள் செய்யாமல் இருந்திருப்போமா? ஏதாவது பாட்டு கேட்காமல் இருந்திருப்போமா? இல்லை டிவி போட்டு பார்க்காம இருந்திருப்போமா? செல்லு எடுத்து நோண்டாமல் இருந்திருப்போமா? நம்மளுடைய வாய்களில் ஏதாவது தேவையில்லாத பேச்சு, யாரை பற்றியாவது பேச்சு, புறமோ கோலோ ஏதாவது ஒன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மளை மீறி கூட நம்மளுக்கு மீறியும் நடந்திருக்கும், நமக்கு தெரிந்தும் நடந்திருக்கும். இப்போ இது மாதிரி விஷயங்களை எப்படி அல்லாஹ் இதை சரி செய்வான்? ஃபரதுடைய தொழுகையில் ஏதாவது பிரச்சனைனா நஃபிலுடைய தொழுகையில் வச்சு அல்லாஹ் தஆலா சரி கட்டுறான். நம்முடைய ரமதானுடைய நோன்புல இது மாதிரி உண்டான விஷயங்களை எப்படி சரி கட்டுவது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அதற்கும் ஒரு வழியை சொல்லி வைக்கின்றான். ஃபித்ரா என்ற ஒரு முறை. இப்போ நம்ம இன்னைக்கு காலத்தில் நம்முடைய வீடுகளில் கதவை தட்டி ஃபித்ராவுடைய பணத்தை வாங்கிட்டு போகிற கூட்டமெல்லாம் இருக்குது. நம்ம 100 ரூபான்னு போட்டோம்னா, நம்ம 90 ரூபான்னு போட்டோம்னா 150 ரூபான்னு போடுறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அது என்ன கோதுமை மட்டும் விலை ஏறாமலே இருக்குதா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழிமுறையை வைத்துவிட்டு சென்றார்கள் என்று சொன்னால், அதில் பலவிதமான காரணங்கள் இருக்கும். ஏன் அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னவோ விஷயங்கள் இருக்கும் பொழுது கோதுமையை நிர்ணயம் செய்து விட்டார்கள் என்பதை நாம் நன்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துடைய கேள்வி என்ன, ஜமாத்துல் உலமா 90 ரூபா விட்டு மாற மாட்டேங்கிறாங்களே, 100 ரூபா கூட வர மாட்டேங்கிறாங்களே, ஏன் இப்படியே இருக்கிறாங்க இப்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபித்ராவுடைய அமைப்பு என்பது 2 விஷயம். ஒன்று, நம்ம மேலே சொன்ன மாதிரி நம்மளுடைய நோன்புகளிலே இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவது. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களான முஃமின்களான ஒவ்வொரு மனிதர்களும் ஜகாத் என்ற ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும். தன்னிடத்தில் இருக்கும் ஒரு பொருளை தன்னைக்கு கீழ் உள்ளவர்களுக்கு கொடுப்பது தான் இந்த ஃபித்ரா என்ற ஒரு முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாருமே கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு விஷயத்துக்கு விலை ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு எல்லாருனாலையும் அதை கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஜமாத்துல் உலமா இஸ்லாமிய அமைப்பு அப்படின்னு சொல்லி 90 ரூபா எடுத்து முன்னாடி வைக்கும் பொழுது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இதை ஒரு 100 ரூபாவாக எக்ஸ்ட்ரா 10 ரூபா போட்டு கொடுப்பதற்கு நமக்கு மனசு வரும். ஆனால் இதையே இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு கோதுமை ஏதோ அன்னைக்கு இருந்த 90 ரூபா இன்னைக்கு 900 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1000 ரூபா நம்மளால் எடுத்து கொடுக்க முடியுமா? எத்தனை நபர்களால் கொடுக்க முடியும்? ஆனால் இன்று வரையும் கோதுமை என்பது விலை ஏறாமல் இருக்குது அப்படின்னு நம்ம கேலியா கிண்டலா கேட்பாங்க சில பேர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்துவிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். நீ உலக மக்கள் ஃபுல்லாக அதை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொன்னால் தெரியும். ஏன்னா யாரா இருந்தாலும் கொடுக்கணும். ஜக்காத் வாங்குறவங்களும் கொடுக்கணும், ஜக்காத் கொடுக்குறவங்களும் கொடுக்கணும், ஃபித்ரா வாங்குறவங்களும் கொடுக்கணும், ஃபித்ரா கொடுக்குறவங்களும் கொடுக்கணும். தங்களுடைய வீடுகளில் இருக்க சின்ன குழந்தைகளுக்கு முதல் கொண்டு இந்த ஃபித்ராவுடைய பணத்தை கொடுக்குமாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஃபித்ரா என்பது ஒரு மனிதன் எல்லா நேரங்களிலும் தனக்கு கீழ் உள்ளவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய இறைவன் தனக்கு கொடுத்ததை நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். இது 2 தான் காரணம். ஃபித்ராவை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கின்றான்னு சொன்னால், நமக்கு கீழே உள்ளவங்க யாராக இருந்தாலுமே சரிதான், அவங்களுக்கு கீழே அவங்கள யோசிச்சு பார்க்கணும்.
அதே மாதிரி நமக்கு கொடுத்த ரப்பனுடைய அற்புதங்களை, அவனுடைய சிறப்புகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பொதுவாக நம்முடைய மனிதனுடைய இயல்பு இதுதான். என்ன அப்படின்னு சொன்னால், கஷ்டங்களுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கறது, வியாபாரத்தில் நஷ்டமான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கறது. ஆனால் வியாபாரம் லாபமாக போய்கிட்டு இருக்கும்போதோ கஷ்டம் சரியான பிறகு அல்லாஹ்வை மறந்துடும். ஹஸரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய சமுதாயத்தில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள். 3 பேர் நண்பர்கள். ஒருவர் தலையில முடி இல்லாமல் வழுக்க விழுந்தவர், இன்னொருவர் குருடர், இன்னொருவர் தொழுநோய் உள்ளவர். அவருடைய தோல் எல்லாம் விதமான கலர்ல இருக்கும். அப்போ இந்த 3 நபர்களும் அல்லாஹ் இடத்துல கையேந்திக்கிட்டே இருக்கிறாங்க. யா அல்லாஹ், எங்களுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டியே, எங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை கொடு, எங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை கொடு. ஒரு மலக்கு அல்லாஹ் தாலா நிர்ணயம் செய்து அந்த மனிதர்களிடத்தை அனுப்புகிறான். முதல்ல அந்த தொழுநோய் இடத்துல போறாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கணும், உங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு சொல்லுங்க. உடனே அவர் சொல்றாரு, எனக்கு இந்த தோல் எல்லாம் சரியான நிறங்களில் ஆகி நான் சலாமத்தாக இருக்கணும், ஏன்னா நல்ல ஒரு கலரோடு இருக்கணும், என்னை பார்ப்பவர்கள் இதை பார்த்து அருவருப்பாக நினைக்கிறாங்க, அதனால நான் நல்ல முறையில் இருக்கணும், எனக்கு இந்த கலர் தோலெல்லாம் மாறி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மனிதருக்கு வந்த மலக்கு தன்னுடைய கைகளை வைத்து அவருடைய மேனியில் தடவுகின்றார். உடல் முழுவதும் அந்த தொழுநோய் சரியா போய் அவர் சாதாரண ஒரு நல்ல மனிதராக, நல்ல நிறமுள்ள ஒரு மனிதராக மாறுகின்றார். வந்த மலக்கு சும்மா இல்லாமல் அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு செல்வத்தில் என்ன செல்வம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ஒட்டகம் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஒட்டகத்தை கொடுத்து இதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வான் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சுட்டு அந்த மலக்கு அடுத்து குருடர்கிட்ட போகிறார். குருடர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு கண்ணு வேணும், எனக்கு கண் பார்வை வேணும், இந்த கண் பார்வை வைத்து இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். உடனே கையை கண்ணை தடவுறாங்க, கண் பார்வை கிடைக்குது. உங்களுக்கு என்ன தேவை? இரண்டாவதாக வழுக்கை விழுந்தவர்கிட்ட போறாரு. வழுக்கை விழுந்தவர்கிட்ட போய் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தலைமுடி இருந்தால் போதும், என்னிடத்துல யாருமே நெருங்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு மட்டும் முடி வந்துருச்சுன்னா நான் நல்ல முறையில் இருந்துகிட்டு இருப்பேன். உடனே அவருக்கு தலைமுடியும் கொடுத்து விட்டு உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு மாடு வேணும். ஓகே, மாடை ஒன்று கொடுத்துட்டு அல்லாஹ் இதில் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். மூன்றாவதாக இந்த குருடர்கிட்ட வராரு, கண் பார்வை கேட்கிறாரு. கண் பார்வை கேட்ட மனுஷர் ஆடை கேட்கின்றார். அவருக்கும் ஆடை கொடுத்து விட்டு அல்லாஹு தாலா இதில் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். நாட்கள் கழிவுது, காலங்கள் ஓடுது. இவரிடத்துல ஒட்டக மந்தையே இருக்குது, இவரிடத்துல மாட்டு மந்தையே இருக்குது, இவரிடத்துல ஆட்டு மந்தையே இருக்குது. பெரிய செல்வந்தர்களாக 3 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்த மலக்கு மறுபடியும் அல்லாஹு தாலா அனுப்புகின்றான். வந்தவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல தொழுநோயாளிகிட்ட போய் தான் ஒரு தொழுநோயாளியுடைய தோற்றத்துல போறாரு. வந்த மலக்கு தொழுநோயாளியுடைய தோற்றத்துல போய் இந்த மாதிரி எனக்கு தொழுநோய் இருக்குது, என் இடத்துல யாருமே நெருங்க மாட்டேங்கிறாங்க, நான் பயணத்துக்காக வேண்டி கிளம்பி வந்தேன், என்னிடத்துல இருந்தான எல்லா பணமும் செலவாயிடுச்சு, இப்போதைக்கு எனக்கு உதவி செய்யக்கூடியது அல்லாஹும் உங்களையே தவிர வேற யாரும் கிடையாது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா நான் இவ்வளவு சப்பாரிச்சு நான் காலங்காலமா ஒரு அந்த தொழுநோய் முதல்ல தொழுநோயா இருந்தவர் சொல்றாரு, நான் வம்சாவளியா வாழையடி வாழையா சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், நீ போறவரை உனக்கெல்லாமா கொடுக்கறதுக்காக நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், போடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாரு. உடனே அவர் கேட்கறாரு, எப்பா நீனும் இந்த மாதிரி தொழுநோயாளியோட தானே இருந்த ஒரு நேரத்தில் நான் கேள்விப்பட்டேன், நீ அப்படிதான் இருந்தியா, திடீர்னு வந்த செல்வம் தானே, யார் சொன்னது இது எனக்கு என் பாட்டன் என் முப்பாட்டன் சம்பாரிச்சது, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் குடும்பங்கள் எல்லாம் சம்பாரிச்சு வைத்து கொண்ட சொத்து இருக்கு, ஓடுறா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. நேராக வழுக்கை தலைவில் விட்டு போறாரு. உடனே போறவர் சும்மா இல்லை, மலக்காச்ச உடனே ஒரு வார்த்தை, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா அல்லாஹ் ஒன்று அதே நிலைமையில பழைய நிலைமையிலே ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நேராக இந்த வழுக்கை தலைவர் இடத்துல போறாரு. வழுக்கை தலையோடவே போறாரு. அவரிடத்துல போய் இதே மாதிரி வார்த்தையை சொல்றாரு, நான் இந்த மாதிரி வெளியூர் பயணம் வந்தேன், என்னிடத்துல எல்லா காசும் கெட்டு போச்சு. என்ன அவரு சொல்றாரு, ஏண்டா நான் உனக்கு நாங்கள் குடும்பமாக சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம், போற வழியிலாம் உனக்கு உதவி செய்யறதுக்காக வச்சிருக்கிறோம், கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவர் இடத்துல சொல்றாரு, எப்பா இதே மாதிரி தானே நீனும் வழுக்கையோட இருந்தேன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் நான் கிடையாது, இது எனக்கு உண்டான இயற்கையான முடி, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இருந்துச்சு, நான் இவ்வளவு செல்வந்தனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ சொல்வது மட்டும் பொய்யாக இருந்தால் உன்னுடைய நிலைமை அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மூன்றாவதாக இந்த ஆடு கொடுத்த மனிதர் இடத்துல வராரு, குருடர் இடத்துல பொழுது தானும் ஒரு குருடராகவே உள்ளே வருகின்றார். அந்த மனிதர் இடத்துல கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் பிரயாணத்துல வந்தேன், எனக்கு உண்டான காசெல்லாம் செலவாயிடுச்சு, அல்லாஹ்வையும் உங்களையும் தவிர வேற யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லை அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல இவர் உடனே என்ன சொல்றாரு, அல்லாஹும் என்னையும் தவிர வேற யாரும் இல்லையா, அந்த அல்லாஹ்வுடைய பெயரிலேயே நான் இந்த ஆட்டை உனக்கு தருகின்றேன், இந்த ஆட்டை வச்சுக்க, போற செலவுக்கு உண்டான எல்லா விதமான பணத்தையும் வச்சுக்க, அல்லாஹ்விற்காக உனக்கு கொடுத்து விடுகின்றேன், இதிலிருந்து ஒருபோதும் நான் திருப்பி கடனாக கேட்க மாட்டேன், நீயே எடுத்துக்கொள் என்பதாக சொல்கின்றார்.
உடனே அவர் கேட்கின்றார், இவ்வளவு தூரம் கொடுக்குறீங்களே எதனால அப்படின்னு சொன்னப்ப, உன்ன மாதிரி நானும் ஒரு நேரத்தில் குருடனா தான் இருந்தேன். என்னிடத்துல ஒருத்தர் வந்து கேட்டாரு, அவர் செஞ்ச வேலை இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய செல்வந்தராக எல்லாம் என்ன உட்கார வச்சிருக்கிறான், இதற்கு நான் நன்றி கடன் மறந்தவனாக ஆகிவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மனிதர், மூன்றாவது மனிதர் சொல்றாரு, அவரிடத்துல நின்று அவருக்கு பரக்கத்துக்காக வேண்டும் மென்மேலும் துஆ செய்து விட்டு தன்னுடைய மலக்குடைய தோற்றத்தை அவரிடத்துல காட்டி, உன்னுடைய சகோதரர்கள் 2 பேரும் இப்படி ஆயிட்டாங்க, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க, ஆனால் உன்னை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்பதாக சொல்கின்றாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, புகாரி ஷரீஃபில் இது மாதிரி ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்ல வரும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா யார் தன்னுடைய நியாமத்துகளை எண்ணி அல்லாஹ்வை மறக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களை எந்த நேரமும் அல்லாஹ் பிடித்தவர்களாக வைத்திருக்கின்றான். எப்பொழுது அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை மறந்து விடுகின்றோமோ அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுகின்றோம். நம்மளுடைய பெருநாள் எல்லாம், நம்முடைய நோன்புகள் எல்லாம் கழிந்து வரும் பொழுது, நம்ம கடைசி நேரத்தில் அந்த ஃபித்ராவுடைய பணத்தை எடுத்து கொடுக்கும் பொழுது அல்லாஹ் இதை கொண்டு ஒரு சந்தோஷம் அடைகின்றான். என்ன விஷயம் என்று சொன்னால், நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி நமக்கு கீழ் உள்ளவர்களுக்கு இந்த ஃபித்ரா பணத்தை கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக கொடுக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை பார்த்து நம்மை மீது இரட்டிப்பான சந்தோஷம் அடைகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஃபித்ரா பணம் என்பது நம்ம போன வருஷமும் ஒரு விஷயம் சொன்னோம், அதே மாதிரி தான் இந்த வருடமும் ஒவ்வொரு நேரங்களிலும் நம்மளுடைய நோன்புகளை முடித்து விட்டு கொடுப்பது மிகவும் சிறந்தது. ஏன்னு சொன்னா, நம்ம அட்வான்ஸா புக் பண்ணி வைக்கல, நான் தப்பு பண்ண போறேன், இந்த தப்புக்கு முன்னாடியே பரிகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நோன்புக்கு முன்னாடியே கொடுக்கிறது. நோன்பு 29 நோன்பு 30 நோன்பு முடிந்த பிறகு, ஃபஜருடைய தொழுகை பிறகு, அந்த பெருநாள் தொழுகையினுடைய பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக கொடுப்பது சுன்னத். யார் ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு முன்பதாக இதை கொடுப்பாரோ அவருக்கு இது ஜக்காத்துல் ஃபித்ராக ஆகும். யார் ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்கின்றாரோ அவருக்கு சதகத்துல் ஃபித்ராவாக ஆகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சதகத்துல் ஃபித்ர் என்பது ஏதோ ஒரு 100 ரூபா தூக்கி கொடுத்துட்டு போறது கிடையாது. முழுக்க நம்மளுடைய எல்லா விதமான நன்மையான காரியங்கள் எந்த விதத்திலும் தடைபடாமல் இறைவனிடத்திலே முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற ஒரு காரணம். அதே போன்று அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைத்து நாம் நமக்கு கீழ் உள்ளவர்களை நினைத்து அவர்களும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக இந்த பெருநாளை கழிக்க வேண்டும் என்ற 2 நோக்கத்தோடு இருக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்து வல்ல ரஹ்மான் இது போன்ற எல்லா விதமான சிறு பாவங்களையும் மன்னித்து இது போன்ற நஃபிலான அமல்கள் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்குண்டான பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.